Okay, students, good morning, everyone. Good morning, sir. Good morning, sir. Good morning, Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேனுவலாக எப்படி வந்து ஒரு பைனரி நம்பரை டெசிமல் நம்பராக மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம்க்கு வந்து போவோம். ஒரு பைனரி நம்பரை டெசிமல் நம்பராக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பைனரி நம்பர் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும். அது வந்து வில் பி இந்த ஃபார்ம் ஆஃப் எப்படி இருக்கும், ஜீரோவாக இருக்கும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அதில் உள்ள டிஜிட்ஸ் எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக தான் வந்து இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு இன்புட்டை வந்து நம்ம ரிசீவ் பண்ணி அதை வந்து ஒரு டிஜிட்டாக அதுலேருந்து வந்து நம்ம பிரித்து எடுக்கணும். ஒரு டிஜிட்டாக வந்து பிரித்து எடுத்ததுக்கப்புறமா அந்த பவர்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதான் வந்து லாஜிக்கு. ஸோ இட் கோஸ் லைக் திஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பைனரி நம்பர் ஒன்று எடுத்துக்குவோம். எக்ஸாம்பிள் 10101110 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைனரி நம்பர். இதுதான் ஆக்சுவலாக பைனரி நம்பர். பைனரி நம்பர் அப்படின்றது இதுதான். யூ ஷுட் நாட் ரீட் திஸ் ஆஸ் 10,10,110 படிக்கக்கூடாது. இதை படிக்கும்போதே எப்படி படிக்கணும்னா 10101110 அப்படின்னு சொல்லி தான் வந்து நீங்கள் படிக்கணும். இதை எப்படி வந்து நம்ம ஒரு டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறோம். இதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால தான் அந்த ப்ரோக்ராமே வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ இதை எப்படி டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்து ஒரு டிஜிட்டாக வந்து நீங்கள் எடுக்கணும். இந்த டைரெக்ஷனில் வந்து போகணும். இந்த டைரெக்ஷனில் நீங்கள் போகணும். எடுத்து இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 0 மஸ்ட் பி மல்டிப்ளைடு வித் 1. அப்புறம் இதை நீங்கள் இங்கே என்ன நம்பர் இருக்கோ, 0 இல்லைனா 1 தான் வந்து இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் எது கூட மல்டிப்ளை பண்ணணும்னா 2ஆல். இது வந்து 1, இங்கே 2. அடுத்தது இதை எடுத்து எதால் மல்டிப்ளை பண்ணணும், இந்த தேர்ட் டிஜிட் எடுத்து எதால் மல்டிப்ளை பண்ணணும், 3ஆலையா. 1 2 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஒன்றும் இல்லை, இதை அப்படியே டபுள் பண்ணிக்கிட்டே வரீங்க. ஓகே, ஸோ அடுத்த டிஜிட் எடுக்கிறீங்க. அடுத்த டிஜிட் எடுத்து இதை வந்து 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் டிஜிட் எடுக்கிறீங்க. நெக்ஸ்ட் டிஜிட்டை 10, நெக்ஸ்ட் டிஜிட்டை 8 டபுள் பண்ணால் என்ன 16ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்கிற டிஜிட்டை வந்து 32ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன்னா ஈஸி தான். ஏன்னா 0ஆல் மல்டிப்ளை, இந்த நம்பரை 0ஆலேயோ 1ஆலேயோ மல்டிப்ளை பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிறீங்க. அதுக்கு அடுத்த நம்பரை 64ஆல். ஸோ இது மாதிரி இன்னும் நிறையா டிஜிட்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது அப்படியே அந்த மல்டிப்ளையரை வந்து நீங்கள் அப்படியே என்ன பண்ணணும், டபுள் பண்ணிக்கிட்டே வந்து போய் பண்ணணும். ஸோ இப்போ இதை பார்த்தாலே வந்து தெரியும்ல உங்களுக்கு, எதெல்லாம் வந்து 0ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன ஆகுது, இது 0 தான் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து 0 தான். இதை 1 × 2 வந்து என்ன கிடைக்கும், நமக்கு 2 கிடைக்கும். 2 4 × வந்து 4. திஸ் ஒன் இஸ் வாட், 0. இதை மல்டிப்ளை பண்ண 1 இருந்தால் 16 போட்டுக்கங்க. 1 இருந்தால் அந்த நம்பரை போட்டுக்கோங்க. 0 இருந்ததுன்னா அந்த இடத்துல 0 போட்டுக்கோங்க. அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் வாட், 64. ஸோ ஆடிங் தீஸ் திங்ஸ், இதை அப்படியே வந்து நீங்கள் ஆட் பண்ணினீங்க அப்படின்னா வந்து எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும், 86 பாருங்கள். 80 + 6 வந்து 86. ஸோ 86 உடைய இல்லை, இங்கே மேலே எழுதியிருக்கிற இந்த நம்பருடைய பைனரி, டெசிமல் வந்து இது. திஸ் இஸ் பைனரி. இது ஏன் பைனரின்னு சொல்கிறோன்னு உங்களுக்கே தெரியும்ல. why it is called as a binary number? Why it is called as a binary number? Because it consists of only digits 0 and 1. 0 and 1 மட்டும் இருக்கிறதுனால இது வந்து பைனரி நம்பர்னு சொல்கிறோம். அண்ட் திஸ் ஒன் இஸ் டெசிமல். ஒய் திஸ் இஸ் டெசிமல் அப்படின்னா, டெசிமல்னாலே தெரியும்ல, 10. டெசிமல் அப்படின்னாலே வந்து 10ன்னு சொல்லி அர்த்தம். 10ன்னா 0லேருந்து 9 வரைக்கும் டிஜிட்ஸ் இருக்கும். அது வந்து அதனால தான் அது வந்து நம்ம டெசிமல் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இதுக்குள்ளார நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். பட் கன்வர்ஷன் இப்படி தான், இதுதான் இன்புட்டு, இதுதான் அவுட்புட்டு அப்படின்றத மட்டும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் இன்புட் அண்ட் திஸ் இஸ் யுவர் அவுட்புட். ஸோ இதை எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படின்ட்டு இப்போ மேனுவலாக உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிட்டேன். இதை ப்ரோக்ராமேட்டிக்காக வந்து செய்யணும் அப்படின்னா என்னென்ன, இதை பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம என்னென்ன வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ எனக்கு வந்து இது இங்கே இருந்து ஆரம்பித்து இப்படியே வந்து போகுது இல்லையா. ஸோ அப்போ ஒரு வேரியபிள் வந்து வைக்க போகிறேன். இது வந்து மல்டிப்ளையர். இது வந்து மல்டிப்ளையர் அப்படின்றதுனால இந்த ஃபஸ்ட்டு டைம் வந்து எம் அப்படின்ற ஒரு வேரியபிள், இந்த எம்மோட வேல்யூ வந்து 1ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் டைம் அந்த லூப் வந்து அடுத்த டைம் வரும்போது என்ன ஆகும்னா m = m × 2ன்னு போட்டுருவோம். m = m*2. m = m*2 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா m வேல்யூ டபுள் ஆகும்.
அதே மாதிரி டபுள் ஆகும், அப்படியே டபுள் ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்கும் அடுத்தடுத்த லூப்புக்கு. அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து ஒரு டிஜிட்டை வந்து எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர்லேருந்து ஒரு பர்டிகுலர் டிஜிட்டை மட்டும் நம்ம எடுக்கணும் அப்படின்னா அந்த நம்பரை mod 10 அப்படின்னு சொல்லி போடணும். அதுவும் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி அந்த வேரியபிள் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு இந்த நம்பரை n அப்படின்னு வச்சுருக்கோம் அப்படின்னா n mod 10 n mod 10 போடும்போது ஃபஸ்ட் எடுத்ததும் 0 தான் வரும் ஆருக்கு, அதுக்கப்புறம் 1 வரும், அதுக்கப்புறம் நம்ம இந்த 0வை இதுலேருந்து கட் பண்ணணும். ஸோ அந்த ஒரிஜினல் நம்பரை வந்து 10ஆல் டிவைட் பண்ணணும். இதெல்லாம் பழைய லாஜிக் தான். ஸோ அதனால தான் கொஞ்சம் ஃபஸ்ட்டாக வந்து போயிட்டுருக்கேன். ஸோ நவ் லெட் அஸ் வாட் இதை வந்து அப்படியே கொஞ்சம் ப்ரோக்ராமேட்டிக்காக வந்து எழுதி எப்படி அப்படின்ட்டு பார்த்துருவோம். இது பாட்டு அப்படியே வந்து ஸ்க்ரீனில் இருக்கட்டுமா? தேவையில்ல, ரிமூவ் பண்ணிவிடுவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு வில் கோ டு த கோடிங் ஸ்க்ரீன். ஸோ கோடிங் ஸ்க்ரீனில் இப்போ வில் டைப் த ப்ரோக்ராம் hash include standardivo.h void main. என்னென்ன வேரியபிள்ஸ், இந்த ஒரிஜினல் நம்பரை இன்புட்டாக வாங்குறதுக்கு n அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் அந்த மல்டிப்ளிகண்ட் இந்த மல்டிப்ளையரை கண்டுபிடிக்கிறதுக்கு mன்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் ரிமைண்டரை கால்குலேட் பண்ணுறதுக்கு rன்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். இது இல்லாமல் வேறு ஏதாவது வேரியபிள் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி இருந்தாலும் லூப் வேரியபிளுக்கு ஒரு i அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நவ் வி வில் டிக்ளேர் த வேரியபிள்ஸ். n அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறோம் இந்த ஒரிஜினல் நம்பரை இன்புட்டாக வாங்குறதுக்கு. அது இல்லாமல் மல்டிப்ளையர் வந்து rன்றது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை சம் பண்ணணும்ல. அப்போ சம் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள். ஓகே, இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது சைமல்டேனியஸாக நம்ம சம் பண்ணிக்கிட்டும் வந்து வர்றோம். ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ரிமைண்டரை எடுக்கிறோம், அந்த ரிமைண்டரை எடுத்து வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணி சம் கூட ஆட் பண்ணணும். ஸோ அப்போ எனக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் எப்படி வரும் அப்படின்னா சம் வேல்யூ இனிஷியலாக 0ன்னு சொல்லி செட் பண்ணிவிடுவோம். சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் வாட் r இன்ட்டு m or m இன்ட்டு r whatever r asterisk m அப்படின்னு சொல்லி இது வந்து நம்ம கோடிங்குள்ளே போடுவோம். இதுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் நான் அன்றைக்கி உங்களுக்கு டவுட் கிளியரன்ஸ் செஷன்லேயே கொடுத்துட்டேன். ஸோ அதனால் இப்போ நான் டைரெக்டாக கோடிங்க்கு வந்து போய் பண்ணிகிட்ருக்கோம். printf enter the binary number அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஏன் ஸ்பெசிஃபிக்காக என்டர் த பைனரி நம்பர்னு கொடுக்குறேன்னா சம்டைம்ஸ் இன்புட் கொடுக்கும்போது நீங்கள் மற்ற ப்ரோக்ராம்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி 54 34 அப்படின்லாம் வந்து கொடுத்துடக்கூடாது. அதனால் ஸ்பெசிஃபிக்காக பைனரி நம்பரை தான் இன்புட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல என்டர் அ பைனரி ஒரு பைனரி நம்பரை இன்புட்டாக வந்து வாங்குகிறோம். அதுக்கப்புறம் ஸ்கேன்எஃப் ஸ்டேட்மெண்ட் %d. ஸோ ஸ்கேன்எஃப் வாட் இஸ் இட், என்ன வேரியபிள் வச்சுருக்கோம், mன்னு சொல்லி வச்சுருக்கோம், ஆம்பர்சன்ட் m அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ ஸ்கேன்எஃப் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு மேலே வந்து நிறையா விஷயங்கள் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா லூப்குள்ளார தான் வந்துருக்கு. ஸோ லூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அந்த சம் அப்படின்ற வேரியபிள், ஏன்னா இனிஷியலாக டோட்டல் போடுறதுக்கு முன்னாடி சம் வந்து 0ன்னு ஆக்கணும். ஸோ அதனால் அந்த சம் அப்படிங்கிற வேரியபிளை 0 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இங்கே செய்யலாம், இல்லைனா நம்ம எங்கே செய்யலாம் அப்படின்னா இங்கேயே கூட வந்து செஞ்சிடலாம். சம் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி அங்கேயே கூட வந்து செய்யலாம். இப்போ நான் வந்து ஃபார் லூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபார் லூப்குள்ளார வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா எம்மோட ஸ்டார்டிங் வேல்யூவை இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிடுறேன். m இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி. m வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 1 தான். அதுக்கப்புறம் 2 ஆகணும், அப்புறம் 4 ஆகணும். அடுத்த டைம் ஃபஸ்ட்டு டைம் 1 இருக்கணும், செகண்ட் டைம் 2 இருக்கணும், தேர்டு டைம் 4, ஃபோர்த்து டைம் 8, ஃபிஃப்த்து டைம் 16 அப்படின்னு சொல்லி அது வந்து போயிட்டுருக்கணும். அதனால் இனிஷியலாக வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா n இஸ் ஈக்குவல் டு n/10ன்னு போடுவோம்ல யூஸ்வலாக நம்ம எல்லா இந்த மாதிரி டிஜிட்டை பிரித்து எடுக்கிற எல்லா ப்ரோக்ராம்லேயுமே இந்த கண்டிஷன் வந்து காமனாக இது மாதிரி தான் வரும். n இஸ் ஈக்குவல் டு n/10ன்னு இங்கே போடுவோம். ஸோ அதனால் இது வந்து ஒரு டிஜிட்டாக குறைஞ்சிக்கிட்டே வரும். குறைஞ்சிக்கிட்டே வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து 0 ஆகிடும். ஸோ 0வா இல்லைன்னா 0வை விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா n greater than 0, n வந்து 0வை விட பெருசாக இருக்கணும். 0வா கூட இருக்கக்கூடாது. 0 ஆயிடுச்சுனாலே எனக்கு லூப் வந்து டெர்மினேட் ஆயிடணும். ஸோ அதனால் n greater than 0 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் கண்டிஷன், டெர்மினேட்டிங் கண்டிஷன். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா அடுத்த வேல்யூ, இது மொதல் வேல்யூ வந்து 1, அடுத்த வேல்யூ வந்து எனக்கு என்ன வரணும், m வந்து மல்டிப்ளை ஆகணும். அதனால் மல்டிப்ளை ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன போடணும், m இஸ் ஈக்குவல் டு m ப்ளஸ் 2 அப்படின்னு சொல்லி போடணும். 2ஆல்
சார் எம் ஆஸ்ட்ரிக் 2. எம் ஆஸ்ட்ரிக் 2 2ஆல் மல்டிப்ளை ஆகணும், அதனால இந்த மாதிரி போடுறோம். எம் இஸ் ஈக்குவல் டு எம் ஆஸ்ட்ரிக் 2. ஓகே, வி மல்டிப்ளை த வேல்யூ, தட் இஸ் வி டபுள் த வேல்யூ ஆஃப் எம் அண்ட் ஸ்டோர் இட் இன் த சேம் வேரியபிள். ஓகே, ஸோ இதான் வந்து லூப் கன்ஸ்ட்ரக்ஷன். லூப்குள்ளே வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்ய போகிறோம், ரிமைண்டர் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஒரிஜினல் நம்பர் இருக்குல்ல, இந்த நம்பர்லேருந்து ரிமைண்டர் கண்டுபிடிக்க போகிறோம். யூ நோ வெரி வெல் how to retrieve the remainder, how to extract a digit. ஒரு டிஜிட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ அதை நான் ஆர் அப்படின்ற வேரியபிளில் அந்த ரிமைண்டரை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு என் மாடு 10. ஓகே, என் மாடு 10. ஸோ இந்த கிவன் நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டரை எடுத்துடுறீங்க. ஸோ அப்புறம் அடுத்தது என்ன செய்யணும், அந்த ரிமைண்டரை எம் கூட மல்டிப்ளை பண்ணணும். இந்த ரிமைண்டரை எம் கூட மல்டிப்ளை பண்ணி அதை சம் கூட ஆட் பண்ணணும். ஸோ அப்போ வில் கெட் அ ஸ்டேட்மெண்ட் லைக் திஸ், சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் என்ன செய்யணும், எம் கூட ஆரை வந்து எம் கூட மல்டிப்ளை பண்ணணும். இதை ட்ரை ரன் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். அப்படியே ஒரு வேளை இந்த கிளாஸில் புரியலனா கூட நீங்கள் ஒரு ஏதோ ஒரு பைனரி நம்பர் எடுத்து பொறுமையாக வீட்டில் உட்காந்து ட்ரை ரன் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ சம் கேல்குலேட் பண்ணிட்டோம். சம் கேல்குலேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஐட்ரேஷனில் என் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணுறோம். என் இஸ் ஈக்குவல் டு என் டிவைடட் பை 10. என் இஸ் ஈக்குவல் டு என் டிவைடட் பை 10 அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி இருக்குல்ல, 1 0 1 0 1 1 0ன்றது 10ஆல் டிவைட் பண்ணும்போது இந்த 0 கேன்சல் ஆகிடும். அடுத்த டைம் 10ஆல் டிவைட் பண்ணுறப்ப இந்த 1ம் கேன்சல், 1ம் ரிமூவ் ஆகி இந்த நம்பர் வந்து இந்த மாதிரி. ஸோ இந்த நம்பர் வந்து அப்படியே சின்னதாகிட்டே போயிட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து 0 ஆகிடும். 0 ஆச்சு அப்படின்னா இந்த லூப் விட்டு கண்ட்ரோல் வந்து வெளியிலையும் வந்துடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த லாஜிக். முடிஞ்சிடுச்சு, ப்ரோக்ராமே வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ சம்மில் வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்சர் இருக்கும். ஸோ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஆஃப் த டெசிமல் வேல்யூ இஸ் %d அப்படின்னு போட்டு இந்த இடத்துல வந்து சம்மை வந்து டிஸ்பிளே பண்ணிடுறோம். இப்போ இதை அப்படியே நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். என்டர் பைனரி நம்பர் அப்படின்னு சொல்லி இன்புட் கேட்குது. ஸோ நான் இங்கே என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிளில் இந்த இடத்துல பார்த்துருக்கோம்ல, இதையே நான் வந்து இப்போ இன்புட்டாக கொடுக்க போகிறேன். ஸோ 1 0 1 0 1 1 0 கொடுத்தா 86 வருதா? வருது. ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, குயிக்காக இந்த ப்ரோக்ராமை வந்து எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நானும் வேறு ஒரு எக்ஸாம்பிள், இந்த நம்பர் இல்லாமல் வேறு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அவங்களுக்கு இந்த கோடிங்குள்ளார போயிட்டு எப்படி இந்த கோடிங் வந்து ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக அன்றைக்கி மீட்டில் டவுட் கிளியரன்ஸ் மீட்டில் நான் ப்ரோக்ராமை கொடுக்கல, ப்ரோக்ராம்ஸ் வந்து செல்ஃபாகவே ஸ்டூடெண்ட்ஸே தான் எழுதி அனுப்பினாங்க. வெரி குட். இப்போ எழுதிக்கிங்க, நோட் பண்ணிக்கிங்க, கோடிங்கை நோட் பண்ணிக்கிங்க, இந்த மெத்தடையும் நோட் பண்ணிக்கிங்க. இதை பார்த்ததுமே வந்து நிறைய பேருக்கு புரியாது, இதுக்கப்புறம் ப்ரோக்ராம் எடுத்து பார்த்தீங்கன்னா புரியாது. அதனால் இப்படி தான் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றது இந்த மெத்தடையும் வந்து நோட் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் கூட தேவையில்லை. இதை நோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டேக் டவுன் த ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம் எழுதிக்கிங்க. ஓகே, நவ் வி வில் ட்ரை ரன் திஸ் கோடிங். வேறு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து இதை நம்ம ட்ரை ரன் வந்து பண்ணி பார்ப்போம். ஏதாவது ஒரு பைனரி நம்பர் சொல்லுங்கள். ஒரு பைனரி நம்பரை இசைமொழி இருக்கீங்களா? ரேஷ்மா, ஒரு பைனரி நம்பர் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு 5 டிஜிட்டில் ஒரு 5ஓ 6ஓ ஏதோ ஒரு பைனரி நம்பர் சொல்லுங்கள். 1 0 1 1 சார். சின்ன நம்பராக தான் சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ட்ரை ரன் பண்ணுவோம். வி ஹாவ் தீஸ் வேரியபிள்ஸ். ஸோ அதனால் n அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குது, m இருக்குது, r அண்ட் sum. தீஸ் ஆர் த வேரியபிள்ஸ் வி ஹாவ் டிக்ளேர்ட். ஓகே, ஐலாம் இல்லை, லூப்பு இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஐ அப்படின்றது ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணல, அதுக்கு நம்ம எம்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வேரியபிள்ஸில் அப்படியே ட்ரை ரன் பண்ணுவோம். அப்படியே என்னென்னலாம் வந்து வருது ஒரு இதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பார்த்துட்டே வருவோம். இனிஷியலி இந்த லைன் வழியாக நம்ம வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணிவிட்டு சைமல்டேனியஸ்லி வி ஆர் அசைனிங் த வேல்யூ ஆஃப் சம் டு 0. ஸோ நவ் த வேல்யூ ஆஃப் சம் இஸ் 0. ஓகே, அடுத்தது என்டர் ஏ பைனரி நம்பர்னு கேட்குது. ஸ்கேன் ஆஃப் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிட்டோம். இன்புட்டும் வாங்கிட்டோம். இன்புட் வாங்கி இந்த இடத்துல வந்து இருக்குது. அதாவது n வேல்யூ வந்து இப்போ என்ன அப்படின்னா 1 0 1 1 இப்படின்ட்டு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் ஃபார் லூப்குள்ளார போகிறோம். ஃபார் லூப்குள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னா m இஸ் ஈக்குவல் டு 1. இந்த இடத்துல வந்து m இஸ் ஈக்குவல் டு 1, அதனால் m இஸ் ஈக்குவல் டு 1ன்ட்டு இதை அசைன் பண்ணிடுறோம். கண்டிஷன் செக் பண்ணுறோம். n greater than 0 1 பார்க்குறோம். n greater than 0 தானே,
இதானே என் வேல்யூ, ஜீரோ விட பெருசாக தானே இருக்குது. அதனால் கண்டிஷன் வந்து ட்ரூ. கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால இது உள்ளார போகிறோம். இது உள்ளார நம்ம என்ன செய்கிறோம், n mod 10 n mod n வந்து 10ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுத்து ஆரில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இந்த நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுத்து ஆரில் ஸ்டோர் பண்ணும்போது இந்த ஒரே ஒரு இது மட்டும் எனக்கு கிடைக்கும்ல. ஸோ 1 அப்படின்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்க அப்படின்னு, இதில் ஒரு விஷயத்தை விட்டுட்டோம். யாராவது சொல்ல முடியுமா அன்றைக்கி கிளாஸ் அட்டன் பண்ணவங்க? ஓகே, இல்லை சரி, கவனிங்க. ஸோ இப்போ ஆர் வந்து 1 அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த ஸ்டெப்பை முடிச்சிருக்கோம். இப்போ என்ன செஞ்சுருக்கோம் இந்த இடத்துல, தட் இஸ் சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எம். அப்போ அதை திரும்ப கொண்டு போய் நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணுறோம், சம்லேயே ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது சம் வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி ஆகுது. அப்புறம் n is equal to n divided by 10. We are performing an integer division. Performing an integer division இந்த நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு 1011.1 அப்படின்ட்டு தான் கிடைக்கும். பட் இந்த பாயிண்ட் 1 தான் நம்ம ட்ரங்கேட் பண்ணிடுவோம்ல, சின்ஸ் திஸ் இஸ் அன் இன்டீஜர் டிவிஷன். இன்டீஜர் டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு இந்த கோஷன்ட் மட்டும் தான் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ 1011. இப்போ புது n வேல்யூ வந்து 1011. ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பையும் முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஸ்டெப்பையும் முடிச்சிட்டோம். அடுத்தது எங்கே போகணும், கண்ட்ரோலு இங்கே வரணும். m is equal to m asterisk 2 அப்படின்ற இந்த இடத்துக்கு வரணும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துல m is equal to m asterisk 2 அப்படின்னா m வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். m 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே எனக்கு 2 தான் வந்து கிடைக்கும். ஓகே, அப்புறம் திரும்ப வந்து என்ன செய்கிறோம், கண்டிஷன் செக் பண்ணுறோம். கண்டிஷன் ட்ரூவாக ஃபால்ஸாக இப்போ n greater than 0 கண்டிஷன் வந்து ட்ரூ. இப்பயும் வந்து ட்ரூ தான். ஸோ அதனால் இன்னொரு டைம் அங்கே ட்ரூ போட்டுக்கிட்டு லூப்குள்ளார போகிறோம். லூப்குள்ளார இப்போ இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். r is equal to n% அப்படின்னு செய்யும்போது n வேல்யூவோ இதிலிருந்து ரிமைண்டரை மட்டும் 10ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுத்தோம் அப்படின்னா இந்த 1 மட்டும் எனக்கு ஆரில் வந்து ஸ்டோர் ஆகிடும். அப்புறம் திரும்ப நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஆரையும் எம்மையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இதுதான் ஆர் வேல்யூ, இது எம் வேல்யூ. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி சம் கூட ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 2 into 1 வந்து 2, அந்த 2 ப்ளஸ் சம் 2 ப்ளஸ் 1 வந்து 3. ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும், கரெக்டாக நான் போடுறது, அலர்ட்டாக இருங்கன்னு சொன்னேனா இல்லையா, என்ன கரெக்டு 4வா, அலர்ட் சம்மில் போடணும் சார். அங்கே போய் நான் 3ன்னு போடுறேன், சம்மில் எல்லாம் போடணும். ஓகே, ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு தான், நான் எம்மில் போய் நான் எழுதிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு சம் வேல்யூ தான் சேஞ்ச் ஆகும். அடுத்தது என்ன செஞ்சுருக்கோம், n டிவைடட் பை 10. n டிவைடட் பை 10 அப்படின்னா இன்னொரு டிஜிட்டும் இதிலேருந்து எனக்கு கட் ஆகிடும். அப்போ த வேல்யூ ஆஃப் n இஸ் வாட், 101. இப்போ கண்டிஷன் செக்கிங், n கிரேட்டர் தேன் 0 பார்க்குறோம். எஸ் இட் இஸ் கிரேட்டர் தேன் 0. அதனால் இப்போ திரும்ப ட்ரூவாக தான் ஆயிருக்கு. இப்போ லூப்குள்ளார வரும். இதெல்லாம் செகண்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணி முடிஞ்சிருச்சு, அதனால் டிக் போட்டுப்போம். இப்போ தேர்ட் டைமாக லூப்குள்ளார வரும். இங்கே என்ன பண்ணுறோம், இதை 10ஆல் டிவைட் பண்ணி n 10ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுத்து ஆரில் போய் ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ ஆர் வேல்யூ 1 ஆகும். இங்கே என்ன பண்ணுறோம், சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ்னால் சம்மில் வந்து 3 இருக்குது, ப்ளஸ் ஆரில் வந்து 1 இருக்குது, எம்மில் என்ன இருக்குது 2 இருக்குது. எம்மும் ஆக்சுவலாக 4 ஆயிருக்கணுமே, ஏன் அதை விட்டுட்டீங்க அந்த ஸ்டெப்பையும். இங்கே 3 நீங்கள் போட்டதும் அது இந்த இடத்துல வந்து என்ன ஆயிருக்கணும், எம் வேல்யூ 4ன்னு ஆயிருக்கணும். ஸோ அப்போ எம் வேல்யூ வந்து 4. ஸோ அப்போ 4 + 3, வாட் இஸ் 4 + 3, 7. அதை போய் நம்ம சம்மில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து என்ன செய்கிறோம், n is equal to n divided by 10. n is equal to n divided by 10 அப்படின்னா இப்போ வந்து எனக்கு வெறும் 10 மட்டும்தான், 10 மட்டும்தான் வந்துருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஆரை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அதனால் ஆர் இப்போ எனக்கு என்ன ஆகிடும், சாரி எம் வந்து என்ன ஆகிடும், 8 ஆகிடும். m 8 ஆனதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணுறோம். கண்டிஷன் இப்போயும் ட்ரூ தான், திஸ் இஸ் கிரேட்டர் தேன் 0ன்றதுனால ட்ரூ தான். அதுக்கப்புறம் இங்கே வரும். இங்கே வந்து இப்போ என்ன பண்ணுறோம், வி கேல்குலேட் த ரிமைண்டர் கேல்குலேட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் என்னது 0. ஓகே, 0ன்றதுனால இப்போ இங்கே என்ன ஆகுது, சம்மில் ஆல்ரெடி என்ன இருக்குது, 7. சம்மில் ஆல்ரெடி 7 இருக்குது, ப்ளஸ் ஆரில் வந்து என்ன இருக்குது 0 இருக்குது, எம்மில் என்ன இருக்குது 8 இருக்குது. ஸோ வாட் இஸ் த நெட் ரிசல்ட்டு, 7. ஸோ அந்த 7 எங்கே போய் ஸ்டோர் பண்ணுறோம், சம்லேயே ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதனால் சம்
அதுக்கப்புறம் n is equal to n percentage 10 போடுறப்ப இப்போ n 10/10 எனக்கு வந்து என்ன கிடைக்கும், வெறும் 1 தான் கிடைக்கும். இதான் இப்போ n வேல்யூ. அடுத்தது m வந்து டபுள் பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து m டபுள் பண்ணுறோம். ஸோ திஸ் பிகம்ஸ் 16. அப்புறம் இது கிரேட்டர் தேன் 0ன்னு பார்க்குறோம். ஆமாம், கிரேட்டர் தேன் 0 தான். அதனால் திரும்ப வந்து லூப்குள்ளார வந்து போகிறோம். ஓகே, ஸோ லூப்குள்ளார போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன ரிமைண்டர் கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ 1% 10 1 mod 10 வந்து 1 தான். அது போய் நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணுறோம், ஆரில் ஸ்டோர் பண்ணுறோம். அப்புறம் அடுத்தது பாருங்கள், இப்போ சம்மில் வந்து 7 இருக்குது, ஆரில் 1 இருக்குது, எம்மில் 16 இருக்குது. அப்போ 16 + 7, வாட் இஸ் த ஆன்சர்? 23. அதை எங்கே ஸ்டோர் பண்ணுறோம், சம்லேயே போய் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ த நியூ சம் வேல்யூ இஸ் 23. நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம் பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து வி டிவைட் த வேல்யூ ஆஃப் n/10. 1 10ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 0.1 கிடைக்கும். 0.1 கிடைக்கும், பட் 0 மட்டும்தான் அதை வந்து எடுத்துக்கும். ஸோ நான் n வேல்யூ வில் பிகம் 0. m வந்து டபுள் ஆக்குறோம். ஸோ இது வந்து 32 ஆகும். 0 greater than 0 கண்டிஷன் செக் பண்ணுறோம். 0 greater than 0 கண்டிஷன் ட்ரூ ஃபால்ஸா? கண்டிஷன் ஃபால்ஸ். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்றதுனால இந்த இடத்துக்கு வந்து இங்கே நம்ம எதை வந்து அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணுறோம், சம் வேல்யூவாக டிஸ்பிளே பண்ணுறோம். சம் வேல்யூ 23. ஸோ அதனால் ஆன்சர் வந்து த டெசிமல் வேல்யூ இஸ் 23 அப்படின்ட்டு எனக்கு ஆன்சர் வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் மேனுவலாக போட்டு பார்த்தீங்கன்னாலும் அதே தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ 10111 இதை 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 2ஆல், 8ஆல், இதை 16ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அண்ட் இதை வந்து நீங்கள் நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம், சாரி என்ன, நீங்கள் 4ஆல், இதை வந்து 8ஆல், இதை வந்து 16ஆல். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணி பாருங்கள். 20, 22 + 1 23. இப்போ நான் இந்த மாதிரி போட்டிருக்கிறத மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா 23. இது மட்டும் தான் 0ன்றதுனால 8 ஆட் பண்ண மாட்டோம். ஸோ வி காட் த கரெக்ட் ஆன்சர் 23. புரிஞ்சிச்சா? ஓகே, இப்போ இதில் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இது இன்டீஜராக நம்ம என்ன வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதனால இன்டீஜருடைய ரேஞ்ச் வந்து ஆல்ரெடி வந்து உங்களுக்கு தெரியும். என்னது 35,767 வரைக்கும் தான் வந்து நீங்கள் மேக்ஸிமம். பட் பெரிய நம்பர்ஸ் எல்லாம் வந்து 3276 ஓகே 32,767 தான் வந்து இன்டீஜருடைய மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரேஞ்ச் வந்து நீங்கள் இதான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம இதை விட பெரிய நம்பர்ஸ் 5 டிஜிட் நம்பர்லாம் விட எனக்கு 6 டிஜிட் 7 டிஜிட் 8 டிஜிட்லாம் வந்து ஸ்டோர் பண்ணணும், ஐ மீன் அதுக்கெலாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை என்னென்னு பண்ணணும், லாங் இன்டீஜர் அப்படின்னு போட்டு இதை நம்ம மாற்றிக்கணும். இப்போவே பாருங்களேன், நான் உங்களுக்கு பெரிய இன்புட்டாக கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். பைனரி நம்பர் 111100101110 கொடுத்துட்டேன். ஆன்சர் என்ன வந்துருச்சு, இந்த டெசிமல் வேல்யூ இஸ் 0ன்னு வந்துருச்சு. பிகாஸ் இவ்வளோ பெரிய நம்பரை நீங்கள் ஒரு இன்டீஜரில் ஸ்டோர் பண்ண முடியாது அப்படின்றதுனால. ஓகே, ஸோ நவ் வாட் வி ஹாவ் டு டூ இஸ் வி ஹாவ் டு டிக்ளேர் திஸ் n ஆஸ் லாங் இன்டீஜர். லாங்குன்னு ஸ்டோர் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் வந்து இன்டீஜராகவே நீங்கள் வச்சுக்கலாம். இதே மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் டிக்ளரேஷன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு பெரிய நம்பர் வந்து ஆமாம், என்னென்னா இப்போ லாங் இன்டீஜர் அப்படின்னா எல்டின்னு வரும். ஓகே, அந்த ஒரு இடத்துல மட்டும் எல்டின்னு வரும். இங்கெல்லாம் %d போட்டுக்கலாம், ஏன்னா சம் வந்து வெறும் இன்டீஜர் தான். இப்போ பைனரி நம்பர் 1011011101 கொடுத்து என்டர் அடித்தோம் அப்படின்னா ஆன்சர் இஸ் வாட் வி கெட். ஒரு பெரிய நம்பரை தான் கொடுத்துருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 டிஜிட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கேன். இட் இஸ் ஏபிள் டு ஹேண்டில். இதை விட பெரிய நம்ம 15 டிஜிட்ஸ்லாம் கூட நீங்கள் கொடுக்கலாம், இட் வில் ஒர்க். ஓகே, ஸோ என்னை மட்டும் லாங்காக மாற்றிக்கிட்டீங்க, என் வேல்யூவை மட்டும் சரி என்னன்ற வேரியபிளை மட்டும் நீங்கள் லாங் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தட் வில் பி ஏபிள் டு அக்செப்ட் அப் டு 15 டிஜிட்ஸ். ஓகே, அதையும் விட பெருசாக போடணும், எனக்கு 30 டிஜிட்ஸ் இருக்குது 50 டிஜிட்ஸ் இருக்குன்னா அப்போ லாங் இன்டீஜர் கூட வேலைக்கு ஆகாது. அந்த நேரத்தில் நீங்கள் கேரக்டர் அரேக்கு போகணும். ஒரு இதையும் வந்து ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணி அப்புறம் அதை வந்து எடுத்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். அதையும் கூட நீங்கள் ஃப்ரீ டைம் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்ப பெரிய ஒரு 20 டிஜிட் 25 டிஜிட்ஸ் வந்து கொடுத்து பைனரி நம்பரை வந்து கூட டெசிமலாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பண்ணணும் அப்படின்னா இது அப்படியே ஒரு கேரக்டராக இதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கணும். இந்த ஸ்ட்ரிங்காக எடுத்து அந்த ஸ்ட்ரிங்லேருந்து ஒரு கேரக்டராக ரிமூவ் பண்ணி 1 இருக்கா 0 இருக்கான்னு செக் பண்ணி அது கூட வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ லாஜிக்கு அந்த மாதிரி நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி ப்ரோக்ராமாக இருந்தால் என்ன மாதிரி ப்ரோக்ராமாக எவ்வளோ பெரிய நம்பர்ஸாக நம்ம இன்புட் கொடுக்குற மாதிரி வந்தாலும் கூட. ஓகே, ஸோ நவ் வி வில் மூவ் டு த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம், தட் இஸ் டு சால்வ் ஏ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இதுதான் ஆக்சுவலாக வந்து என்னுடைய அடுத்தது நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சது. டு யூ ஹேவ் யூ ஹேர்ட் அபவுட் த டேர்ம் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்ற டேர்ம் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிக்கிலா சொல்லுங்கள் நிக்கிலா, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் என்ன? ax square plus bx plus c equal to 0. மெசேஜ் டைப் பண்ணுறதை விட டக்குன்னு அன்மியூட் பண்ணிவிட்டு ஆன்சர் சொல்லிட்டு போயிடலாம். சொல்லுங்கள் எப்படிமா? x square ax ஸ்கொயர் plus bx plus c is equal to 0. இந்த மாதிரி ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவேஷனை நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்ட்டு சொல்கிறோம். இதை சால்வ் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராமை தான் இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம இங்கே எழுதணும். பட் டைம் இருக்குமா அப்படின்ட்டு தெரியல. இதை யூ டூ ஒன் திங், நீங்கள் வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை பற்றி கொஞ்சம் நெட்லலாம் போட்டு படித்து பாருங்கள். இதுக்கு ஆக்சுவலாக வந்து 2 சொல்யூஷன் இருக்கும். தட் இஸ் an ஈக்குவேஷன், தட் இஸ் a சிங்கிள் வேரியபிள் ஈக்குவேஷன். இது ஏன் சிங்கிள் வேரியபிள் ஈக்குவேஷன் சொல்கிறோம்னா எக்ஸ் மட்டும் தான் வந்து இருக்குது. எக்ஸ் மட்டும் இருக்கிறதுனால இது வந்து நம்ம சிங்கிள் வேரியபிள் ஈக்குவேஷன் சொல்கிறோம். a single variable equation whose maximum power இல்லைனா டிகிரி இஸ் 2, whose maximum degree is 2, அதை வந்து நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டேன் அப்படின்னா திஸ் இஸ் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணுறது அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எக்ஸுக்கு என்ன வேல்யூ போட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமோ அதை கண்டுபிடிக்கிறது, அதுக்கு பேர் தான் வந்து சொல்யூஷன் ஆர் சால்வ் பண்ணுறது. இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது யாருக்காவது தெரியுமா? ஃபார்முலா இருக்குது. இல்லைனா நம்மளே வந்து கெஸ் பண்ணி கூட ஆன்சரை போட்டு இந்த 1 போட்டு பார்க்குறது 2 போட்டு பார்க்குறது அப்படின்னா கெஸ் பண்ணி கூட நம்ம ஆன்சர் போட்டு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, எனிவே இன்னைக்கு ஆக்சுவலாக கிளாஸ் டைம் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக போட்டதுனால we will not be able to continue this and finish it off. பட் இதை வந்து நம்ம ஐ திங்க் we can see this in the next class. இப்போ நான் அட்டெண்டன்ஸ் எடுத்து முடிச்சிடுறேன். ஓகே, தேங்க்யூ. We'll meet in the next class. Thank you, sir.